பின்ன காலையில பேங்க்ல வச்சு அவமானப்படுத்தினாங்க, இப்ப வீட்டுக்கு வந்து அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்கல்ல. பிளாங்க் செக் கொடுத்து என்ன வேலை பேசுறாங்க. என்ன மனுஷன் நினைச்சாங்களா இல்ல கடையில விக்கிற பொருள் நினைச்சாங்களா? காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு அம்மாவா என்கிட்ட அவங்க உண்மையா இல்ல. என் உணர்வுக்கு அவங்க மதிப்பும் கொடுக்கல. என் மேல உள்ள அன்பையும் பாசத்தையும் விட உன் மேல இருக்க ஈகோவும் பழிவாங்கிற வெறியும் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நான் புரியுற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ், டென்ஷன் ஆகாத. நீ அவங்க கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதை நானே பேசி அனுப்பிட்டேன். ஆனா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்க போறதில்ல. நீ போய் புரிஞ்சுக்காதவங்க கிட்ட பேசி பிரயோஜனமும் இல்ல. ப்ளீஸ் நீ போ வேண்டாம். இல்ல கையால், உன்னை பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை கொல்ல பார்த்தவங்க, நம்மள பிரிக்கணும்னு செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் பண்ணவங்க, என் ஆசையும் உணர்வையும் புரிஞ்சுக்காதவங்க, அப்படிப்பட்டவங்க உன்னை பணத்துக்காக என்னை ஏமாத்திட்ட. அவங்க கிட்ட இருந்து நீ என்ன பிரிச்சிட்டன்னு சொல்லும் போது அதை என்னால ஏத்துக்க முடியல. விடு எழில், அவங்க என்ன புதுசாவா பேசுறாங்க? அவங்க பேசுற ஒவ்வொரு தடவையும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை தாண்டி நம்ம யோசிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க நம்மள அசிங்கப்படுத்துறாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு அவங்க அப்படி பேசாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதுதான் முக்கியம். என்ன பண்றதுன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். அவங்க பேசுறதுக்கெல்லாம் பதிலடி கண்டிப்பா கொடுக்கணும். அவங்களுக்கு உன்னை பத்தின எண்ணம், சிந்தனை, நினைப்பு எல்லாமே தப்புன்னு நான் புரிய வைப்பேன். அதுக்காகவே நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் கயல். மாப்பிள்ள, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்க முயற்சியெல்லாம் வீண் போகாது. இது பாருங்க, யாரெல்லாம் நீங்க தோத்துடுவீங்க, உங்களால முன்னேற முடியாதுன்னு அவமானப்படுத்துனாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்க வெற்றி மூலமா பதிலடி கண்டிப்பா கொடுப்பீங்க.